ஃபைனலி ஐபிஎல் 2025க்கான மெகா ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ நிறையா பழைய பிளேயர்ஸ் புது புது டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் சிஎஸ்கே டீம் எந்தெந்த பிளேயர் எடுத்திருக்காங்க, ஸோ அவங்களோட பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த வீடியோ இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம அந்த லைக் கொடுத்துருங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஸோ சிஎஸ்கே வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. ஸோ பழைய ஓல்டு பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து ஒரு பிளேயிங் லெவலில் செட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்குவாட் செட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ பழைய ஸ்ட்ராட்டஜிக்கே போகாமல் புது ஸ்ட்ராட்டஜியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ஷனில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நிறையா ஸ்பின்னர்ஸ், நிறைய ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்குது. ஸோ எப்படி செட் பண்ணியிருக்காங்க, ஸோ பிளேயிங் லெவல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒன்றை வேணால் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேயிங் லெவல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ருத்ராஜ் கேக்வாட், டெவான் கான்வே ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஸோ ராகுல் திரிபாதி, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ஸோ ஷாம் கரன் ஆர் ரச்சின் ரவீந்திரா. ஸோ ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல்ரவுண்டர் அட்டாக் வேணும். ஸோ மிடில் ஆர்டரில் ஒரு ஃபினிஷரில். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் கரனை ஃபினிஷராக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஷாம் கரன் வேணாம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை கொஞ்சம் முன்னாடியே ப்ரொமோட் பண்ணி ஃபினிஷருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்எஸ் தோனி, ரவீந்திர ஜடேஜா அந்த ரோலை பண்ணுவாங்க. ஸோ அடுத்த பத்திரானா, அஸ்வின், நூர் அகமத், கலீல் அகமத். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து அன்சுல் காம்போஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தீபக் கூட. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அடுத்த பேக்கப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜய் சங்கர் இருக்காரு. ஸோ ஓவர்டன் இருக்காரு. ஸோ அப்புறம் வந்து நேத்தன் எல்லிஸ் இருக்காரு. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆப்ஷனாகவும் இருக்கிறாங்க. ஸோ ஓவர்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷராகவும் இருக்காது. அதே சமயம் பவுலிங் சூப்பராக பண்ணுவார். ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர் தான். ஸோ கரண்ட் இங்கிலாந்து T20 டீமோட பவுலராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்காரு. ஸோ நீங்கள் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து போயிருந்தாங்க. ஸோ அதில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அது நெக்ஸ்ட் நேதன் எல்லிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரு வந்து ஆஸ்திரேலியாவோட கரண்ட் T20 பவுலர். ஸோ ரீசெண்டாக இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் T20 சீரிஸ் போச்சு. ஸோ அதில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ பவுலிங் சூப்பராக போட்டார். ஸோ லைக் டு லைக் பத்திரனாவுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இருப்பார். ஸோ டெத் ஓவரில் சூப்பராக பவுலிங் போடுவார். ஸோ நேதன் எல்லிஸ். ஸோ அதனால் அவரு எடுத்தது ரொம்ப சூப்பரான குட் பிக். இம்பாக்ட் பிளேயராக அன்சுல் காம்போஜ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி வந்து ருத்ராஜ் கேக்வாட் சிஎஸ்கேலேருந்து பெரிய ஆளானாரோ அதேமாரி ஜடேஜா எப்படி சிஎஸ்கேலேருந்து ஒரு பிக் பிளேயராக மாறினாரோ, ஸோ அதேமாதிரி தீபக் சாகர் எப்படி வந்து பிக் பிளேயராக மாறினாரோ சிஎஸ்கேலேருந்து, அதேமாரி அன்சுல் காம்போஜும் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேலேருந்து ஒரு பிக் பிளேயராக மாறுவார். ஸோ ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் வந்து ஒரு டாப் பவுலராக வந்து இருக்கார். ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து 10 விக்கெட் ஹால் எடுத்திருந்தார். ஸோ அப்புறம் ரீசெண்டாக 2-3 சீரீஸில் வந்து ஒரு சீரீஸில் வந்து பவுலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினார். ஸோ ஒரு சீரீஸில் வந்து பவுலிங் டீம் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் லீட் பண்ணார். ஸோ அதனால் ஒரு சூப்பரான குட் பிக்காக வந்து அன்சுல் காம்போஜ் இருப்பாங்க, டவுட்டே கிடையாது. ஸோ நல்ல பிக் தான் இவர் எடுத்தது. அடுத்து தீபக் ஹூடா வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சூப்பராக ஸ்பின் அட்டாக் நல்லா ஆடுவார். ஸோ ராகுல் திரிபாதிக்கு ஏதாச்சும் இன்ஜுரி அவர் ஃபார்ம் அவுட் ஆனால் அப்படின்னா வந்து தீபக் ஹூடா வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி சாம் கரன் நல்லா விளாடல அப்படின்னா அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ஓவர்டனாக நேத்தன் எல்லிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்தலாம். ஸோ அதேமாரி ஃபினிஷர் ரோலு விஜய் சங்கர் வந்து சூப்பராக பண்ணுவார். ஸோ ஃபினிஷர் ரோலும் பண்ணுவார். அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்லேயே வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார் விஜய் சங்கர். ஸோ இப்போ ரீசெண்டாக ரஞ்சி ட்ராஃபியில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரையும் வந்து பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ராபபிள் இதான் பிளேயிங் லெவலாக இருக்கும் 100%. ஸோ ருத்ராஜ் கேக்வாட், டெவான் கான்வே, ஸோ ஓப்பனிங் பொசிஷன் அதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ டைட்டில் வின்னிங் காம்பினேஷன் இது. ஸோ அதனால் நோ டவுட்டை போட்டிட்டு அதில் யாரும் கை வைக்க மாட்டாங்க. சப்போஸ் மேபி டெவான் கான்வேயோட ஃபார்ம் கொஞ்சம் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாம் கரனையும் ஓப்பனிங் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட வைக்கலாம். ஸோ அதுவும் தப்பு கிடையாது. ஸோ பவுலிங்கும் நல்லா போடுவார். ஸோ ஓப்பனிங்கும் நம்ம டீமில் இருக்கப்போ ஆடி இருக்காரு. ஸோ அதனால் அவர் அந்த இடத்துல போடலாம். ஸோ ப்ராபபிள் பிளேயிங் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாக இருக்கும். ருத்ராஜ் கேக்வாட், டெவான் கான்வே, ராகுல் திரிபாதி, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, சாம் கரன், அஸ்வின், பத்திரானா, நூர் அகமத், கலீல் அகமத். ஸோ இம்பாக்ட் பிளேயராக அன்சுல் காம்போஜ் வருவார். அப்படி இல்லை அப்படின்னா தீபக் கூட வருவார். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ப்ராபபிள் பிளேயிங் லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து என்ன, உங்களோட பிளேயிங் லெவல் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராபபிள் பிளேயிங் லெவலாக இருக்குது. ஸோ ஸ்குவாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டாக ஸ்குவாட் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே ஸோ வருஷம் வந்து சிஎஸ்கேக்கு பிளானே போகாமல் இந்த வருஷம் புதுசாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே தெரியுது. ஸோ ருத்ராஜ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்துருக்காரு. ஸோ கூட இருந்து ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காலில் இருந்தாலும் ருத்ராஜ் கேக்வாட் தான் நல்ல ஒரு ஆப்ஷனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற டீமோட பிளேயிங் லெவல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி சூப்பரான வீடியோவில் அடுத்த நெக்ஸ்ட் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் வித்யாசாகர். தேங்க்யூ ஸோ மச்.